ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாம் வேலைலாம் ஆயிடுச்சா? இன்றைக்கி நம்ம வீட்லேயும் ஓரளவுக்கு வேலைலாம் ஆயிடுச்சு. நேற்று வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி ஷார்ட்டில் சொல்லியிருப்பேன். இந்த ஷார்ட்டில் வாய்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் சொதப்பலாகிறது வளர்றது இதெல்லாம் சகஜமாயிடுச்சு. நீங்களும் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அது மாதிரி இன்றைக்கி ஆனால் வெள்ளிக்கிழமை கரெக்டாக சொல்லிட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் கிச்சன் வந்து குளிச்சுட்டு கிச்சன் வந்தால் என் பொண்ணு சுட சுட டீ போட்டுட்டு இருந்தால் சரி அவள் ஆற்றுட்டோம். அப்படி அதுக்குள்ளே நம்ம போயிட்டு போர்ட்டிக்கோவில் கொஞ்சம் பூலாம் இருந்தது. வழக்கமாக 2 குண்டு மல்லி ஒன்று பூக்கும். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே பூத்துது. 2 குண்டு மல்லி பூத்தப்பயே அவ்வளோ வாசனை அடிச்சது. இன்றைக்கி ஒரு 6-7 குண்டு மல்லிக்கிட்ட பூத்துருந்து ஒரு செம்பருத்தி அப்படியே சாமிக்கு பறிச்சுட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்ததுங்க அந்த குண்டு மல்லி பார்க்கவே. அதுக்குள்ளே டீயை கொண்டாந்து என் பொண்ணு கையிலே கொடுத்துட்டா. அந்த டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் அவ்வளோ நானும் பேசிகிட்டு இருந்தோம். எல்லா வீட்லேயும் அப்படி தானேங்க, ஒரு டீ குடிக்கும்போது ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஆர்குமெண்ட் அப்படியே பேசிகிட்டு இருப்போம். அதேமாதிரி பேசிவிட்டு பறித்த பூலாம் சாமிக்கு போட்டாச்சு. போட்டுட்டு கிளம்புறதுக்குள்ளே டக்குன்னு பார்த்தா மணி 7:30 ஆகிடுச்சு. அதுக்குள்ளே மணி 7:30 ஆகிடுச்சு. டிஃபனு இன்றைக்கி லஞ்செலாம் எதுவும் செய்யலை. எல்லாம் பொண்ணு இருக்குன்னு ஒரு தெம்பு தான். அப்புறம் அப்படியே கிளம்பிட்டேன். அதுக்குள்ளே அவன் சரிம்மா நீங்கள் கிளம்புங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். நானும் அப்படியே கடைக்கு கிளம்பியாச்சு. அவன் என்ன பண்ணான்னா உடனே தோசை தான் ஊற்றினான். இது வந்து வீட்டில் மாவு அரைக்கல, கடை மாவு தான் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அப்படியே 2-3 தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் பொடி வச்சிட்டா. நான் கேட்டேன் ஃபோன்லேயே, எனக்கு வந்து மோர் ஆற்றி கொடுமா அப்படின்னு சொன்னேன். இந்த தோசை இட்லிலாம் சாப்பிட்டா என்ன தான் சாப்பிட்டாலும் வறட்சியாக இருக்குங்க, ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது தொண்டெல்லாம். சரின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு மோர் ஆற்றி ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு ஃபோன் அடிச்சிட்டாமா டிஃபன் ரெடிமா வாங்கிக்கோங்கன்னா. நானும் அதுக்குள்ளே கடைலாம் போய் திறந்துட்டு கொஞ்ச நேரம் வியாபாரம் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வெண்டைக்காய் வந்ததுங்க. அது வாங்கி சரி அப்படியே வீட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு என் டிஃபனையும் வாங்கிட்டேன். இதோட காலை வேலைலாம் முடிஞ்சிருச்சு. அவளும் மேகி செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன்ட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே டிஃபனும் வாட்டர் கேன் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவ்வளோ தான் காலை வேலை. ஓகே பா.